கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கின்ற வேலை கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுதும் கூட இந்த நாள் தேவை செய்தி உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். லேவியாகமம் புஸ்தகம், பழைய ஏற்பாடு லேவியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இப்படியா சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களை. இதை பாருங்க. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பிரியமானவர்களைங்க பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தேவன் பாருங்க. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். இன்னைக்கு யாருங்க அநியாயம் இல்லாத நியாயம் பண்றது? யோசித்து பாருங்க. நியாயத்தின் தேவன் அவர், நீதியின் தேவன் அவர், அநியாயத்தை கண்டு அருவருக்கிற தேவன் அவர். யோசித்து பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். யாருங்க இன்னைக்கு அநியாயம் செய்யாத நியாயம் தீர்க்கிறது? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது. யார் ஒருத்தன் வக்கீலுக்கு காசு கூட்டுட்டு வரானோ அவன் தான் ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷனையோ ஜட்ஜியோ வக்கீலையோ நான் குற்றப்படுத்தலை, போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் இவன் போகும்போது என்ன பண்ணுவான்? சார் நான் இவ்வளோ தரேன், அவன் இவ்வளோ வரவான், நீங்கள் என்னை வழக்கை முடிச்சு விடுங்கன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு நம்மளுக்கு ஏழைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க. சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. ஹல்லேலூயா. அம்மா, சிறியவனுக்கு முகதாட்சம் செய்யாமல் பெரியவனுக்கு அஞ்சாமலும் கரெக்டான அளவில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? நியாயம் தீர்க்கணும். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து புறப்படும் காலமாக இருக்கிறது. பார்த்து கொண்ட சகோதரன சகோதரியே, இயேசுவை தவிர நியாயம் யாரும் தீர்க்க முடியாது. இயேசுவை தவிர நியாயாதிபதி யாருமே கிடையாது. இயேசுவை தவிர நியாயத்தை நியாயமாக செய்ய யாராலும் முடியாது. அதான் ஒரு வசனம் இருக்குது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ உன்னுடைய உள் இந்திரங்களையும் நீ யோசிக்கிற யோசனையும் உன்னுடைய எண்ணங்களையும் அவரு அறிஞ்சிருக்கிறார். அதான் வேதத்தில் போட்டிருக்கு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். நியாயம் என்பது இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. அவரால் ரட்சிப்பு இல்லவே இல்லை. அவரால் உலகத்துக்கு நல்லதே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அது கீழே இன்னொரு வசனம் ஒன்று பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டு பாருங்க. இது அதே லேவியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுக்குள்ளே, நம்முடைய சொந்தக்காரங்களுக்குள்ள, நம்மளை தெரிஞ்சவங்களுக்குள்ள, நம்மளுடைய வேலை ஸ்தானத்திலே, நம்ம போக்குவர இடத்துலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கோல் சொல்லி திரியக்கூடாது. சொல்லி திரிஞ்சிங்கனாக்கா இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் வசனம் வாயில படிக்கல, இந்த வசனத்தின் மூலமாக நான் சொல்லிடுறேன். எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மொர்தெகாயை தூக்கில் போடுறதுக்கு அகஸ்வரு ராஜா கட்டளைப்படி ஆமான்ன்றவன் என்ன பண்ணுவானாக்கா, பயங்கரமாக இறங்கி உழைச்சி ஒரு தூக்கு மரத்தை ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் பாருங்கள், எந்த ராஜா மூலமாக அந்த அவரை தூக்கில் போட செய்தாரோ அதே ராஜாவின் வாயில் வழியாக தூக்கு மரம் செய்தார் பாருங்க, அவருக்கு போயிடும் அந்த தூக்கு தண்டனை. ஹல்லேலூயா. ஆமாம், இதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. வேதத்தில் போட்டிருக்கு, நியாய தீர்ப்பு உங்களுடைய நியாய தீர்ப்பு அளவிடப்படாதவைகள் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நேற்று கூட இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சகோதரர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜோயல்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நான் ஜெபம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட அவருடைய குறைய சொல்லி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த சகோதரர் அவருடைய பிரச்சனையாக போட்டிருந்தார். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு நான் அவருக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேன். கமெண்ட் போட்டு, ஐயா நீங்கள் கவலைப்படாங்க, இயேசு நாமத்தினால் உங்களுக்கு எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டுங்க. இப்போது அதை தான் சொல்கிறேன், நியாய தீர்ப்பு செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது நியாயம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பார்க்காதீங்க, கட்சிக்காரை பார்க்காதீங்க. விஷம் வெளிப்படையான வார்த்தை இது நான் சொல்கிறது. என்னோட சாட்சி பாருங்கள், என்னோட இந்த வார்த்தை பாருங்கள். இந்த மேக்கப்பு இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே படிக்கிறது எடிட்டிங்லாம் பண்ணல, அப்படியே நேருக்கு நிறையா சொல்கிறேன். காசு இருந்தால் தான் மனுஷன் உன்னை மதிப்பான். ஸ்டேஷனில் பணம் இருந்தால் தான் கட்சிக்காரன் மதிப்பான். பணம் இருந்தால் தான் போலீஸ்காரன் மதிப்பாங்க.
பணம் இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்து மதிப்பான். எதுவும் இருந்தாலும் இல்லைன்னு மனுஷனுக்கு சிறுமைப்பட்டவனுக்கு நியாயம் செய்கிறவர் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை மீறி ஒன்றுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. இதை நேற்று கமெண்ட் போட்ட அந்த சகோதரர் பேர் ஜோயல். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை, அந்த ஜோயலுடைய சகோதரருக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அருக ரொம்ப பிரச்சனையில் இருக்கார் சகோதரர். அவருடைய ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் படித்தேன். இங்கே சொல்கிறதுக்கு நேரம் பத்தலை. படிச்சுட்டு அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பாராங்க. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ இன்னும் மென்மேலத்தில் வளரணும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நான் ஃபேஸ்புக்கில் நான் பதிவிடுறேன். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்காக ஆண்டவரில் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.